ஒரு தேர்வு நடக்கிறது. அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் தான் இங்கே கல்வியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அந்த காலத்தில் வினாத்தாளிலே ஒரு கேள்வி வருகிறது. தங்கத்தை விட மிகவும் மதிப்புடையது எது என்பது அந்த கேள்வி. ஒவ்வொருவர் ஒவ்வொன்றை பதிலாக எழுதினார்கள். அங்கே குழுமி இருந்த பல மாணவர்களுக்கு இடையிலே மோகன்தாஸ் அவர்கள் மட்டும்தான் எழுதினார் உண்மை என்று எழுதினார். தங்கத்தினுடைய மதிப்பு அன்று இருந்ததை விட இன்று கோடி மடங்கு கூட அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஏன் அவர் உண்மை என்று எழுதினார் என்றால், அந்த இளம் வயதிலேயே உண்மையின் மீது அவருக்கு இருந்த ஈர்ப்போ அல்லது அதுதான் உலகத்தினுடைய நிலைத்ததோ என்று அவர் எண்ணி இருப்பாரா என்றால் எண்ணி இருக்கலாம். ஆனால் தங்கத்தினுடைய அந்த இயல்பு என்னவென்றால் மிக குறைவாக கிடைக்கக்கூடிய ஒன்று, மிக குறைவாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதனால் தான் அது மதிப்புடையதாகவும் இருக்கிறது. நாளும் அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. அதனால் அவருடைய வாழ்க்கையை செதுக்கிய பல்வேறு சிற்பிகளிலே திருவள்ளுவரும் ஒருவர். லியோ டால்ஸ்டாய் அவர்கள் மூலமாக திருவள்ளுவரை அறிந்தார் மகாத்மா காந்தி அவர்கள். சான்றாண்மை என்கிற அந்த அதிகாரத்தினுடைய மொழியாக்கத்தை உனக்குள்ளே இருக்கிற இறைவனுடைய சொர்க்கம் என்கிற ஒரு நூல் அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு காந்தியடிகளுக்கு கிடைக்கிறது. அதிலே ஒரு குறிப்பை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வியந்து போகிறார் மகாத்மா. எந்த ஞானி இதை சொன்னார்? இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. திருக்குறளை ஆங்கிலத்திலே அவர்கள் அச்சடித்து அந்த நூலை உலகம் முழுவதும் பெருமையோடு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். காந்தியுடைய கையிலேயும் அந்த நூல் கவர்ந்து கொண்டிருக்கிறது. வியப்போடு இங்கே இருந்து கடிதத்தை எழுதுகிறார். அவர் அங்கே இருந்து திரும்ப கடிதம் எழுதுகிறார். ரஷ்ய நாட்டிலே இருந்து கடிதம் வருகிறது. அதிலே குறிப்பிடுகிறார் லியோ டால்ஸ்டாய். என்னப்பா அவர் உங்க நாட்டுக்காரர் தானே? என்னிடத்தில் கேட்கிறார்கள். அவர் பெயர் திருவள்ளுவர். அவர் திருக்குறள் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அது தமிழிலே இருக்கிறது என்று சொன்னவுடன் உடனே காந்தி ஒரு முடிவுக்கு வந்தாராம். அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழராக பிறந்து திருக்குறளை தமிழிலே படிக்க வேண்டும். காந்தியை ஏங்க வைத்த பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. காந்தியை இன்னொரு பிறவி எல்லா பெரியவர்களும் எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் வேண்டுவது பிறவாமை வேண்டும், இதோடு இந்த பிறவி போகட்டும் என்று எல்லோரும் இயங்குகிற போது காந்தியை ஏங்க வைத்த பெருமை நம்முடைய திருவள்ளுவருக்கு உண்டு. அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழராக பிறக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏனென்றால் இலக்கியத்துக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு. அதை யாராலும் முழுமையாக மொழிபெயர்த்து விட முடியாது. எந்த இலக்கியமாக கம்பனுடைய காவியமாக இருந்தாலும், திருவள்ளுவருடைய திருக்குறளாக இருந்தாலும், சிலப்பதிகாரமாக இருந்தாலும், சங்க இலக்கியமாக இருந்தாலும், எந்த இலக்கியமாக இருந்தாலும் இன்னொரு மொழியில் 100% உணர்வு கலந்து மொழியாக்கம் செய்ய முடியாது. எழுத்து வடிவில் மாறலாம், பொருள் கூட பொருந்தி வரலாம், ஆனால் உணர்வு என்பது அதிலே இணைக்க முடியாது. ஆகையினால் தான் காந்தி சொன்னார், திருக்குறளை ஆங்கிலத்திலே நான் தெரிந்து கொண்டேன், பொருள் புரிந்தது, உணர்வு எனக்கு வரவில்லை. ஆகையினால் அடுத்த பிறவிலே நான் ஒரு தமிழராக பிறக்க வேண்டும் என்று ஏங்கினார். பிறந்து நம்மில் ஒருவராக கூட அவர் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் இன்னொரு புதுமை அவர் செய்தார். தனக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பை தன்னுடைய சந்ததி பெற வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு தமிழ்நாட்டு பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொண்டார். ராஜாஜி அவருடைய பெண்ணை தான் மருமகளாக ஏற்றுக்கொண்டார். அடுத்த தலைமுறை தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் இவ்வளவு சிந்தனை தூண்டலுக்கு ஐயா அவர்கள் தான் காரணம். ஏன்னா அவர் விதைத்த விதை உள்ளே இருக்கிற எண்ணங்களை எல்லாம் உழுது வெளியே பயிராக கொண்டு வருகிறது என்றால் மிகச் சிறப்பான ஒரு உரையை இங்கே நமக்கு அவர் வழங்கி இருக்கிறார். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த சமயம் 2 தான். ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். இதெல்லாம் கிளைகளாக நிற்கின்றன, இணைந்து நிற்கின்றன. அதில்
சைவத்தை உலகம் முழுவதும் மதிக்கும்படியாக செய்த பல அறிஞர் பெருமக்களில் ஆசாரியாகவும் ஒருவர். எந்த கட்டிலும் அடங்காமல் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிற உன்னதமான கொள்கையை, அன்பு வேறு கடவுள் வேறு இல்லை, அப்படி ஒரு எண்ணம் யாருக்கேனும் எழுகிறது என்றால் அவர்கள்தான் நாத்திகர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் அவர்கள்தான். அன்புதான் கடவுள் என்பதை பலருடைய எண்ணத்திலும் கொண்டு போய் பதிவு செய்த பெருமை ஆசாரியாவுக்கு உண்டு. தமிழ் கடல் அவர். அவருடைய அந்த தோற்றத்தை பலரும் பார்க்க முடியும். எனக்கு சித்தர் போல தெரிகிறார். எல்லையை கடந்த சிந்தனையை கொண்டவர்கள் அத்தனை பேருமே பார்ப்பதற்கு சித்தர்களை போலவே இருப்பார்கள். சித்தர்களுக்கான ஒரு அடையாளம் என்னவென்றால் துணிச்சல். தன்னுடைய கருத்தை துணிந்து சொல்லுவாங்க. யார் என்ன எண்ணினாலும் பரவாயில்லை என்கிற அந்த எண்ணம், அதுல தெளிவு இருக்கும், உண்மை இருக்கும், சத்தியம் இருக்கும், எல்லாருக்கான நன்மையும் இருக்கும். ஒரு அறிஞர் சொன்னார், டாக்டர் மூ அவர்கள் தான் குறிப்பிடுகிறார், மனிதன் மொழியை ஏன் கண்டுபிடித்தார் என்கிற ஒரு கேள்விக்கு உலகத்திலே இருக்கிற பல அறிஞர்கள் சொன்ன பதில்களை பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறார். மொழி நூல் என்கிற நூல். அந்த ஒரு செய்தியை படிக்கிற போது எனக்கு உண்மையிலேயே, நான் படித்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, என்ன மூவா இதை போய் குறிப்பிடுகிறாரே, இது முரண்பட்டதாக இருக்கிறதே என்று எனக்கு தோன்றியது. அந்த அறிஞர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், மனிதன் மொழியை எதற்காக கண்டுபிடித்தான் என்றால் தன்னுடைய எண்ணங்களை பிறரிடத்தில் மறைப்பதற்காக என்று சொல்லி. இது அநியாயமாக இல்லையாது? மொழி என்றால் என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்ன? மனிதன் தன்னுடைய எண்ணத்தை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு அவன் கண்டுபிடித்திருக்கிற ஒரு கருவி என்றுதானே எல்லோரும் சொல்லுகிறார்கள். மனித கண்டுபிடிப்புகளிலேயே மகத்தான கண்டுபிடிப்பு என்று ஒன்று உண்டு என்றால் அது அவன் பயன்படுத்துகிற மொழி. இதெல்லாம் அடுத்த நிலைக்கு தான் வரும். என்ன இப்படி சொல்லுகிறாரே என்று பார்த்தால், ரொம்ப உள்ள 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 போனாதான் தெரியுது அது உண்மை. ரொம்ப ஆழமாக உள்ளே செல்லுகிற போது ஆமாம் உண்மைதான். தோற்றத்தில் மட்டும் முகமுடியை போட்டுக் கொண்டு நாம் இருப்பதில்லை. பர்சனாலிட்டி, பர்சோனா என்கிற சொல், பிறர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், பிறர் நம்மை போற்ற வேண்டும், பிறர் நம்மை மதிக்க வேண்டும், பிறர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக நினைப்பதையெல்லாம் பேசாமல் விரும்புகிற மாதிரி பேசுகிறோம், பிறர் மதிக்கிற மாதிரி பேசுகிறோம், பிறர் கொண்டாடுகிற மாதிரி பேசுகிறோம். இது தவறு அல்ல. ஏன்னா மனிதர்கள் கூட்டமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒன்றை நாம் ரொம்ப ஆழமாக யோசிக்கிற போது, ஆசான்யா போன்றவர்கள், மகாகவி பாரதி போன்றவர்கள், புரட்சியாளர்கள் அம்பேத்கர் போன்றவர்கள், இவர்களெல்லாம் என்ன தோன்று, காந்தியை போன்றவர்கள் என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே சொல்லும். ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய விழா நடந்துட்டு இருக்கு. அதுல காந்தியை தலைவராக அழைத்திருக்கிறார் இந்து பல்கலைக்கழகம். அவரை பனாரஸ் அவரை கூப்பிட்டுருக்காங்க, அழைச்சிருக்காங்க. அன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடையல. இவர் அறிஞர நல்ல நிதியை திரட்டி கொண்டிருக்கிறார். எதிரில் பார்க்கிறார், மேடையில் இருக்கிறார். எதிரில் பார்க்கிற போது காந்தியை பார்க்க வேண்டும் என்பதற்கு அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்து இருக்கிறார். பெரிய மனிதர்களுக்கான அடையாளம் என்ன? ஏராளமான நகையை உடுத்தி இருப்பதுதான், ஆடம்பரமான பட்டாளை உடுத்தி இருப்பதுதான். அதுதான் அவர்களை ஏழையிலே இருந்து தனிமைப்படுத்தி காட்டும். காந்தி பேச வருகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? சித்தர்கள், ஆசான்யா மாதிரி சித்தர்கள், பாரதியை போன்றவர்கள், அம்பேத்கரை போன்றவர்கள் தொடங்கும் போதே சொன்னார், இப்படி ஆடம்பரமாக வருகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை என்று சொன்னீங்க. அத்தனை பேர் தலை குஞ்சாங்க. எவ்வளவு பேர் உடை இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிறார்? எவ்வளவு பேர் ஒருவேளை உணவு இல்லாமல் இந்த நாட்டிலே இருக்கிறார்? எவ்வளவு பேர் நடுத்தெருவிலே இருக்கிறார்? எவ்வளவு பேர் படிப்பறிவு இல்லாத நிலையிலே இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த உணர்வே இல்லாமல்
இப்படி ஆடம்பரத்தை வெளியே காட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டார். இந்த துணிச்சல் யாருக்கு வரும் கொஞ்சம் யோசனை பண்ணுவார். இது இளமையில இருந்து அவருக்கு இருந்த குணம். பெற்றோர்கள் சொல்லி தந்து வந்ததில்லை. அது பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 4 பேர் முன்னாடி நயமா பேசுறா, உனக்கு மட்டும் அவமானம் இல்லை, உன்னை பெற்றது எங்களையும் பழி சொல்லுவாங்க. மிகப்பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் நெருங்கி பார்க்கிற போது எல்லோரும் துணிச்சல் மிகுந்தவர்களாகத்தான் இருக்கிறார். அவர்கள் குழந்தை பருவத்திலே இருந்த அடிமையாக தோன்றவே இல்லை. அவர்கள் விதையாக இந்த மண்ணிலே விழுகிற போதே விருட்சமாகவே வாழ்ந்தார். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு தனித்துவத்தோடு அவர் இருந்தார். அடுத்து மடி விரித்தார். எதிரில் இருந்த அத்தனை பேரும் அடையாளத்தை தொலைத்தார்கள். அர்ஜுன நல நிதியாக ஒரு பெண் தாலி சரடையும் எடுத்து போட்டதாக வரலாறு பதிவார்கள். அவர் கணவரும் கூட அதை அங்கீகரித்திருக்கிறார். மிகப்பெரிய மனிதர்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் இதுதான். பெற்றோர்களிடத்தில் பேசுகிற போது ஒரு செய்தியை சொல்லுவேன். உங்களுடைய பிள்ளை நீங்கள் சொல்லுவதை கேட்கவில்லையா? மகிழ்ச்சியாக இருங்கள். எழு என்றால் எழுகிறதா, உட்கார் என்றால் உட்காருகிறதா, கொஞ்சம் வருத்தப்படுங்கள். இது பொம்மை, அது மிகப்பெரிய ஆலமரம். எல்லாவற்றுக்கும் தலையாட்டுகிறவர்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு வந்ததாக வரலாறு இல்லை. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார், ஆட்டோவை பயோகிராபி, அதை படியுங்கள். ஒருவருடைய வேட்கையை பற்றி அடுத்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள், பயோகிராபி, அதெல்லாம் படியுங்கள். அந்த பெரிய மனிதனுடைய இளமை பருவம் எப்படி இருந்திருக்கிறது என்றால், சுய சிந்தனை உடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் அதை ஒருபோதும் தடை செய்தது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்களை தவிர்த்து மீது எல்லா உயிரினங்களும் அவற்றினுடைய இயல்போடு வாழ அனுமதிக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் தான் விரும்புவதைப் போல தன் பிள்ளை வர வேண்டும் என்று விரும்புகிறான். அதுக்கு அவரே இருந்துட்டு போலாம், பிள்ளை தேவையில்லையே, இது வேறொரு நோக்கத்திற்காக வந்திருக்கிறது. இவருடைய அந்த தோற்றம் பாத்தீங்கன்னா 1916 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இந்த உலகத்தில் அவர் ஜனிக்கிறார். அவருடைய குடும்பமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களுடைய அடையாளத்தோடு இருக்கிறது. ஏன்னா என்ன எங்க அறிமுகப்படுத்துறதா இருந்தாலும் இங்க இந்த கூட்டத்தில் தலைவர் அவர்கள் சொன்னதை போல என்னுடைய தந்தையை முன்னிறுத்தி தான் அவர் என்ன சொல்லுவாங்க. காரணம், அவர்தான் எனக்கு பெயர் வைத்தார், அந்த பெயர் இவனுக்கு பொருந்தும் என்று ஒரு தீர்க்கதரிசியை போல, ஐயா அவர்கள் சொன்னதை போல தீர்க்கதரிசியை போல அன்று யோசித்திருப்பாரோ என்றெல்லாம் கூட எண்ணுகிறவர்கள் உண்டு. எனக்கு தெரியவில்லை, அது அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. என்னையும் வளைக்க பார்த்தார்கள். நீ இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு என்னை நெறிப்படுத்த பார்த்தார்கள். அதெல்லாம் முடியாது என்று நான் வேறு பாதையிலே வந்தேன். இன்று உங்கள் முன்னாலே நிற்கிறேன். அப்ப ஓசோ அவர்கள் சொல்லுவார், தனியே நடந்தவர்கள் என்று சொல்லுவார். இந்த உலகத்தில் மகத்தான சாதனையாளர்கள் எல்லாம் பலர் போட்ட பாதையில் நடந்தவர்கள் இல்லை. அவர்கள் தனக்கென தனியான பாதையை உருவாக்கியவர்கள். அதனால்தான் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள். அவருடைய தந்தை பாருங்க, அவருக்கு அடைமொழி பெருஞ்சொல் விளக்கணார். பெருஞ்சொல் விளக்கணாராம். பெருஞ்சொல் என்பது மிக ஆழமான பொருளுடைய சொல் என்கிற நுட்பம் அதில் அடங்கி இருக்கிறது. அந்த சொல்லை விளக்குவதாக இருந்தால் 1000 சொற்கள் தேவைப்படும். அதான் பெருஞ்சொல். அவர் அதிகம் படிக்காதவர் தான். ஆபு சரவண முதலியார் என்கிற அந்த பெருமகனார். அவருடைய மனைவியார் பெயர் சிவகாமி அம்மையார். அதிகம் படிக்காதவர், ஆனால் சுயமாக கற்றவர். நிறைய நினைவாற்றல் உள்ளவர்களை எல்லாம் நம்ம ரொம்ப நெருங்கி பார்க்கிற போது அதிகம் படிக்காதவர்களாக இருக்கிறார். பாரதி கூட சொல்லுவான், நான் பள்ளிக்கூடத்திலே படித்த கல்வி என்னை கவிஞனாக்கவில்லை, மாபெரும் சிந்தனையாக்கவில்லை. ஒருபடி மேல போய் கோபப்பட்டு சொல்லுவான், அது பேடி கல்வி. ஏனென்றால் நீ இதை இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று சிந்தனை ரீதியாக நான் படித்த பள்ளி அடிமைப்படுத்தியது. ஆனால் இன்று நான் சுயமாக சிந்தித்து சுயமாக கற்று இன்று உங்களுக்கு முன்னாலே கம்பீரமாக நிற்கிறேன் என்று சொன்னால் இது சுய கல்வி. ஆகையினால் அவருடைய அந்த தந்தையார் சொல்லுவாராம், அதுவும் சரவண முதலியார் அவர்கள் திருவிளையாடல் புராணத்தில் உரை எழுதியிருக்கார்.
இளம் பருவத்தில் தானே முயன்று கற்றான். லால்குடி என்கிற ஊர்ல துணி கடை வச்சிருந்திருக்காங்க. 1925 இருந்து 1930 வரைக்கும் துணி கடை வச்சிருந்திருக்காரு அவங்க அப்பா. அவருக்கு இருக்கிற தமிழ் புலம் இந்த ஊர்லயே ஒருத்தர் உண்டு. தேங்காய் கடை வச்சிருந்தாரு ஒருத்தர், மிகப்பெரிய தமிழறிஞர். மிகப்பெரிய தமிழறிஞர் கொண்டாடணும். நம்ம இயற்கை நம்மிடத்திலே இருந்து குறித்துவிட்டது. மிக அதிகம் படிக்காத ஒரு மாமேதை வைணவ சித்தராக இந்த மண்ணில வாழ்ந்து கொண்டிருந்தார். தாமோதரன், பெருமைக்குரிய தாமோதரன் அவர்கள், அவர் தாமோதரன் அவர்கள். அப்ப இவருடைய கல்வி அறிவை கண்டு, இனம் கண்டு அந்த ஊரிலே லால்குடியிலே இருக்கிற பெரிய மனிதர்கள் எல்லாம் நீ தமிழாசிரியராக வர வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரியர் பணியை கொடுத்தார். முறையா அவர் படிக்கலைங்க, விரும்பி படித்தவர். அந்த காலத்தில் தமிழ் வாழ்வதற்கு காரணம் இதாங்க, விரும்பி படித்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. கல்வி தகுதி 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. இந்த இடத்துல வரலாற்று பதிவு ஒரு குறிப்பை நான் சொல்லிடுறாங்க. ஆட்சி மாறுகிறது. ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு, பதவியில இருந்து அவர் விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் அந்த பதவி வந்தார். ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பணிக்கு ராஜாஜி அவர்கள் கோப்பில கையெழுத்து போட்டிருக்கார். இவர் தான் துணைவேந்தரா வரணும்னு. யார் தெரியுங்களா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய ஆசாரியா அவர்கள் எப்படி அழைப்பார்கள்? குருதேவர்னு அழைப்பார்கள். நான் கண்ட பெரியவர்கள் ஒரு நூல் இருக்கு. இந்த தலைப்பு வந்தவுடனே ஆசாரியாவினுடைய ஒட்டுமொத்த நூலையும் படிச்சிடணும் அப்படின்னு நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். 40 நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். மொத்தமா என்கிட்ட கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு கோடி அரும்புகள் கொட்டி கிடந்தால் ஒரு பூக்காரி எந்த அரும்பை எடுப்பது தொடுப்பது என்று குழம்புவாட அப்படி நான் விழிப்பிதுங்கி இருந்தேன். எனக்கு 10,000 பக்கத்துக்கு மேல இருக்குது. ஏன்னா ஒரு படைப்பாளரை, ஒரு சமூக சிந்தனையாளரை, ஒரு மாபெரும் மதிக்கத்தக்க ஒருவரை எப்படி தெரிந்து கொள்வது என்றால் அவர் எழுத்து வழியாக தெரிந்து கொண்டால் தான் மிகச் சரியா இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவர்கள் எழுதி வைத்த எழுத்து இருக்கிறதே அது அதிகம் பேசும். திருவள்ளுவரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறள் தான் நமக்கு உதவும். கம்பரை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராமாயணம், கம்ப ராமாயணம் தான் உதவும். அந்த வகையில் அவருடைய எந்த நூலை படித்தால் முழுமையாக அவரை தெரிந்து கொள்ளலாம் என்று அங்கும் இங்குமாக தேடி கடைசியில ஒரு இடத்துல வந்து நின்ன 257 பக்கம் இருக்கிற நான் கண்ட பெரியவர்கள் என்கிற நூல். எங்க தொடங்குறாருன்னா தந்தை இடத்திலே தொடங்குறார். எவ்வளவு உயர்வானவர், எவ்வளவு பெரிய ஞானம் பெற்றவர் அவர். அந்த காலத்திலே ஆன்மீக சொற்பொழிவு இந்தியாவில் மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எல்லாம் போய் பேசியிருக்கார். போகும்போதெல்லாம் பிள்ளையை அழைத்து செல்வார். அதெல்லாம் கொடுக்கூடாது. போகிற இடத்துக்கெல்லாம் பிள்ளையை அழைத்து செல்வாரா. அவருக்கு 9 வயது. யாரு? ஆசாரியாவுக்கு. அப்பதான் முதல் மேடை ஏறுகிறார். அதுக்கு முன்னாடி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. 1925 திருச்சியை அருகில் இருக்கிற துறையூர், அங்க சைவர்கள் மாநாடு நடக்குதுங்க. 9 வயசு. அவரை சில நான் பார்த்திருக்காங்க, பல பேர் பார்த்திருப்பீங்க. ரொம்ப உயரம்லாம் இல்ல, குழந்தையா தோற்றத்துல தான் அவர் இருப்பார். 9 வயது குழந்தை இது மாதிரி ஒரு மேசையில உட்கார வச்சு பேச சொன்னாங்களாம். அவர் முதல்ல பேசின அந்த தலைப்பு என்ன தெரியுமா? மெய்ப்பொருள் நாயனார் புராணம். மெய்ப்பொருள் நாயனார் புராணம். அன்று தொடங்கி அவருடைய சொற்பொழிவு அவருடைய இறுதி நாள் வரையில் மெய்யை சொல்லுவதிலேயே அவருடைய வாக்கில் மெய், வாழ்க்கையில் மெய். அடுத்து அவருடைய அந்த சொற்பொழிவுல ஒரு மிகப்பெரிய தீட்சை பார்த்து அதிர்ந்து போனார்கள். படிக்கும் போது நானே அதிர்ந்துட்டேன். சில இடங்களில் அழுதேன். எல்லாத்தையும் சொல்ல இங்க நேரம் இல்லை. ஏன்னா மணிக்கணக்காக பேச வேண்டிய செய்தி தொகுப்பு இது. ஏன்னா இங்க இருக்கிற படங்களில் அவர் படமும் வைப்பதற்கு தகுதியான ஒரு நபர். தமிழுக்காக வாழ்ந்தவர், பல அவமானங்களை சந்தித்தவர். ஏறக்குறைய தமிழகத்தினுடைய அரசியல் சார்ந்தவர்களும் சரி, அதே நேரத்தில் இலக்கியம் சார்ந்தவர்களும் சரி, ஆன்மீகம் சார்ந்தவர்களும் சரி, ஒரு நூற்றாண்டு வரலாற்றை நான் கண்ட பெரியவர்கள் நூலை படிச்சாலே தெரிஞ்சுக்கலாம்.
கடைசியில் அந்த 30வது தலைப்பு யாரை பத்தி எழுதுறாருன்னா, திரைப்படத்தில் நடித்து அனைவருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட NS கிருஷ்ணனை பற்றி எழுதுகிறார். தொடங்கியது தன்னுடைய தந்தையிடத்தில் தொடங்கி அடுத்தடுத்து பலரையும் அவர் சொல்லிக் கொண்டே போகிறார்கள். பெரியாரும் அடங்கும், பெரியவரும் அடங்கும், காஞ்சி பெரியவரும் அல்ல வராது. ஒவ்வொருத்தரை பத்தியும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். யாரை பற்றியாவது ஒருவேளை நமக்கு நெருடல் இருக்கும் என்றால், கொள்கை ரீதியாக முரண்பாடு இருக்கும் என்றால், அத்தனையும் கழுவி எண்ணத்தை தூய்மையாக்கி நமக்கு அப்படியே உரிமையாக்கி விடுகிற ஒரு ரசவாதத்தை அவருடைய எழுத்தில் பார்க்க முடியும். ஒவ்வொருவரையும் நாம் கொண்டாடுவோம். ஓ, இப்படிப்பட்டவர்களா, இவர்கள் வாழ்ந்த காலத்திலே, இவர்கள் நடமாடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு கண்ணியம், என்ன ஒரு நேர்மை, என்ன ஒரு வீரியம், என்ன ஒரு தெளிவு. இது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு பெருமை என்பதை போல அந்த நூல் நகர்ந்து போகிறது. 1931 அப்போ ஒரு சம்பவம் நடக்குதுங்க. தூத்துக்குடியில சைவ சித்தாந்த சபை அதுக்கு கூப்பிட்டிருக்காங்க, போயிருக்காங்க. அவரும் அவருடைய தந்தையும் போயிருக்காங்க. அப்ப இவருக்கு வயசு 15. அப்போ பெரிய உயரம்லாம் அவர் இருக்க போறது இல்லை. அங்க போயிருக்காரு. அங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சைவ மாநாட்டுல அந்த உரை தொடங்குகிற நேரமே பாத்தீங்கன்னா ராத்திரி 9. ஏன்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தொழில் செய்கிறவர், அத்தனை பேரும் வணிகர்கள். கடையெல்லாம் மூடிட்டு வந்து அறிவை விருத்தி செய்வதற்கு, ஆன்மீகத்தில் மேன்மை அடைவதற்கு, தெளிவு பெறுவதற்கு, வாழ்க்கையை சரியாக பார்ப்பதற்கு உரிய நேரம் 9 தொடங்கும். அதுல பேசுகிறவருடைய பெயரை எல்லாம் பட்டியல் போடுறாங்க. கடைசியாக பேச போகிறவர் யார் அப்படின்னா, சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் ராப்பு சேதுப்பிள்ளை கடைசியாக போடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு செய்யறது யாருன்னா கப்பலோட்டிய தமிழ் வாபுசி. அங்க இவர் ஆசாமியா உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னு கேட்கிறாரு. நாங்க துணிச்சல் பாரதியை போன்ற மிஸ்டர் காந்தி, உங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். கடற்கரையிலே நான் ஒரு கூட்டம் வைத்திருக்கிறேன். இன்று மாலை வருவதற்கு உங்களால் முடியுமா? காந்தியை பார்த்து தேசிய தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய வறுமை உலகத்துக்கு தெரியக்கூடாது என்று கிழிந்த ஆடையின் மீது கருப்பு கோட்டை போட்டுக் கொண்டு போன அந்த கம்பீரமான கருப்பு சிங்கம் பேசியது மிஸ்டர் காந்தி. எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. ஏன்னா பெரிய ஆட்களுக்கு எல்லாம் ஒரு விதமான சொல் கடந்த வீச்சு இருக்கும். ஆங்கிலத்துல ஹேலோ என்று சொல்லுவாங்க. நம்மளையும் அறியாம அங்க போனோம்னா நம்ம கட்டுப்படுவோம். இந்த அமிர்தாயன வகையை பத்தி அப்படி சொல்றாங்க. நான் போனதில்லை, போனவங்க சொல்றாங்க. அவரை நெருங்கின உடனே நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொன்றா மறந்து போயிடுவோம். நம்ம பேர் தெரியாதான், நம்ம என்ன படிச்சவங்கிறது மறந்துடுவோம், நம்ம ஊரு தெரியாதான், நாம் ஆனா பெண்ணா என்பதை கூட மறந்து போயிடுவோம். அவர் அருகிலே போன உடனே ஒரு உடலாக இருப்பவரை தவிர உள்ளம் செத்து போகும். புத்தரை பற்றி எழுதுகிறவர்கள் இப்படித்தான் எழுதுகிறார். இது அவருடைய வீச்சு. புத்தர் 100 அடி 200 அடி 300 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிறார். நாம் அவர்களை நெருங்குகிற போது நம்மிடத்திலே நாம் உருவாக்கி வைத்திருக்கிற அடையாளம் ஒவ்வொன்றாக விலகுமா? நாம் உருவாக்கி வைத்திருக்கிற அடையாளம் ஆணவம் கண்ணும் மாயை என்று சைவ சித்தாந்தம் சொல்வதில்லை, அப்படியே கழுவிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வீச்சு. அடுத்து அம்மா என்ன பண்ணுவாங்களா, மடியில உட்கார வச்சுப்பாங்களாம். இப்ப நம்ம வயசு என்னன்னா 0. உதரத்தை கேள்வி கேட்டா என்னங்க உங்க வயசுல ஒரு மூச்சுன்னு சொல்லிட்டு போனாரு அவரு. ஒரு மூச்சு 80ன்னு சொல்றாங்களே, அது எனக்கு தெரியாதுப்பா. என்னுடைய வயது மூச்சு. என்னங்க மூச்சு? நான் மூச்சு இழுக்கிற போது பிறக்கிறேன், விடுகிற போது சாப்பிடும். இதுதான் நிகழ்காலத்தில் வாழ்வது என்று சொல்லுகிறார். அப்ப அம்மாவுடைய மடியில உட்கார்ந்தோட நம்ம குழந்தை ஆகிறோம். அவர்கள் பிறரிடத்தில் பேசிக்கொண்டு நம்மை கொஞ்சுவார்களாம். போனவர்கள் சொல்றாங்க, மரியாதைக்குரிய பாரதி அவர்களுக்கு இருக்காரான்னு தெரியல, அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொஞ்சுவாங்களாம். நீங்க பக்கம் ஐயா போயிருக்காங்க, கொஞ்சுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஆற தழுவுவாங்களாம்.
அதுக்கப்புறம் சரி போயிட்டு வாடா கண்ணுன்னு சொல்லி ஒரு சில அடிகள் கடந்த பிறகுதான் நம்ம யாருங்கிற அடையாளம் ஒவ்வொன்னா நம்ம கிட்ட ஓட்டிக்கிறோம். அது மாதிரி பாரதி மிஸ்டர் காந்தி, ஏன்னா காந்திக்கு அந்த நீச்சு உண்டுங்க. காந்தியை நெருங்கினோம்னா நம்ம அகங்காரம் செத்துரும். நம்மை அறியாம குனிவோம், நம்மை அறியாம கையெழுத்து கும்பிடுவோம், நம்மைய அறியாம வாய் பொத்தி மெதுவா பேசுவோம், அல்லது பேசுறது கேட்கறதுக்கு தயாராகிடுவோம். ஆனா பாரதி அப்படி இல்லை. ஏன்? இவர் சுயம்பு, தெய்வத்தோடே வாழ்ந்தவர், அன்னைக்கு பராசக்தியோடு வாழ்ந்தவர். அதனால தெய்வம் எல்லாம் வாயை கட்டிக்கிட்டு எல்லாம் நிக்காது. நேரா போய் சொல்றார், மிஸ்டர் காந்தி ஒரு கூட்டத்தை நான் கடற்கரை வச்சிருக்கிறேன், வர முடியுங்க. அவருக்கு அதிர்ச்சி எல்லாம் இல்லை. ஏன்? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு உண்மையை சந்திக்கிறார், போலி இல்லாமல். ஏன்னா அவரை சுத்தி இருந்தவங்க அத்தனை பேர் கும்பிட போறாங்க. அது எவ்வளவு உண்மை இருக்குன்னு தெரியாது. மகாத்மாங்கிறாங்க. ஏன்? மொழி தன் எண்ணத்தை மறைப்பதற்காக கண்டுபிடித்தது சொன்னாங்க இல்லையா? உண்மையிலேயே ஒரு உண்மையான மனிதனை சந்தித்து சொல்லுகிறார், இல்லை இன்னொரு நாளைக்கு உங்களுடைய நிகழ்ச்சியை தள்ளி வைத்துக் கொள்ள முடியுமா? உடனே சொல்றார், மன்னிக்க முடியாது. அதை விட ஒரு அடி வெளியில வந்து சொல்றார், உங்களை நான் வாழ்த்துகிறேன். யாருங்க வாழ்த்துறது? யார்கிட்ட பார்த்து சொல்றாரு, உங்களை வாழ்த்துகிறேன், ஐ விஷ் யூ மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பக்கத்துல ராஜாஜி இருக்காரு, கேட்கிறாரு, யாருப்பா இவரு? இவரு கவிஞருங்க, தேசபக்தி கவிதை எல்லாம் எழுதுறாரு. ஒரு பேர் பாரதி, தமிழ்நாட்டில் எல்லோரும் கொண்டாடுகிறோம். அடுத்து சொன்னார் காந்தி, அவர் பத்திரமா பார்த்துங்க, அவர் பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா அவர் இந்த உலகில் வாழ்வதற்கான பிறர் போன்ற தகுதியை இழந்திருக்கிறார். ஏன்னா பேச்சிலும் மூச்சிலும் வாழ்க்கையிலும் நடையிலும் உண்மை மட்டுமே முன்னிருக்கிறது. என்னுடைய லட்சியமும் அதுதான். ஆகையினால் அவரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்போ பாபுசி பட்டியல் போடுறாரு, ராப்பு சேரி பிள்ளை கடைசியில பேசுறாங்க. ஏன்னு கேட்கிறாரு ஆசாரியா. அவர் பேசி முடிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் யார் பேச்சு கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அவர் பேசி முடிச்சுட்டாருன்னா, ஏன் சொல்லி செல்வர் அவர், அவர் பேசி முடிச்சிட்டாருன்னா இந்த ஊரில் யார் பேசுவதை கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். சொன்ன உடனே சொன்ன 15 வயசுங்க நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சொன்னாங்க, அவர் என்ன ரூபா அவங்க ஆடிக்கிட்டாரு, 15 பையன் நானும் சேர்த்துக்குள்ளே எவ்வளவு பெரிய ஆடுவாங்க. அவர் என்ன கும்பா நான் பேசுகிறேன். உடனே கப்பலோட்டிய தமிழர் வாபஸ் இனத்தை நம்ம பண்ணாரு. எல்லாருக்கும் பாவம் வந்தது. அவர் சிரிச்சுக்கிட்டே சரி தம்பியின் பேர் அவர் பேர் கடைசியில் எழுதிட்டாங்க. ஏன்? மீண்டும் ஒரு முறை உண்மையை நேருக்கு நேர் சந்திக்கும். ஏன்னா உண்மைகள் வாழ்வது என்பது அதிசயம். அதனால காந்தி எழுதினார், இந்த உலகத்திலே மிக மதிப்பானது உண்மைன்னு. ஏன்? ஒரு யுகத்திற்கு, ஒரு 100 ஆண்டுக்கு, ஒரு 1000 ஆண்டுக்கு, ஒரு 500 ஆண்டுக்கு ஒரு முறைதான் இப்படி மனிதர்கள் தோன்றுவார்கள். துணிச்சல் மிகுந்தவர்கள், எண்ணுவதை சொல்லுகிறவர்கள். எழுதிட்டாங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சது. அது முடியக்கூடிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா 10:30க்கு மேல போயிடுச்சு. 3:30க்கு முடியும். 3 மணிக்கு முடியும் நிகழ்ச்சி. ராத்திரி செய்திக்குள்ளே 3 மணிக்கு முடிக்கிறார். உடனே அவர் தேடுறாரு, எங்க அந்த கூட்டம் நடக்கக்கூடிய மேடைக்கு பின்புறமா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஆசாரியா 15 வயசு இளைஞர்னாலே எப்ப தூங்க ஆரம்பிச்சாரா தெரியுமா? அவரே எழுதுகிறார், நான் கண்ட பெரியவர்கள் என்கிற நூலில் அவரே எழுதுகிறார், 10:30 மணிக்கே நான் தூங்கி விட்டிருக்கிறேன். அந்த பெரியவர் என் அருகிலே வந்து ஈர துணியை எடுத்து என் முகத்தை பலமுறை துடைக்கும். இவனை எழுப்பி ஆகணும். ஏன்? இந்த உலகம் சைவ உலகம், தமிழ் உலகம். எழுப்ப வேண்டியவன் இவன், தமிழை எழுப்ப வேண்டியவன் இவன். இவனை தூங்க விடக்கூடாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரை தீர்க்க தரிசிங்க. அடுத்த வேளை உணவுக்கு வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் இறந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள், தீர்க்க தரிசிகள். பலமுறை என்னுடைய முகத்தை துடைத்து என்னை விழிப்படைய செய்து அடுத்து எழுதாதான் ரொம்ப அருமைங்க. தன் தோளில் என்னை சுமந்து கொண்டு சிக்கிழுத்த செல்வம் அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இந்த தேசத்துக்காக இழந்தவன் தெரியும். இந்த 15 வயசு பையனுக்குள்ள ஒருத்த ஒளிஞ்சிட்டு இருக்காம பாருங்க. தமிழ் கடல், தமிழை சுமந்தார், ஆசாரியாக சுமக்கல. தன் தோல் மேல தூக்கிட்டு வந்து சொன்னாரா, பேசு ராஜா பேசு, பேசு ஐயா பேசு. ஐயா ஆயிட்டாரு, பேசு ஐயா பேசு. உடனே எழுதுறாரு,
அவர் மேல உட்கார்ந்துட்டு என்னால சரியா பேச முடியல, அவரிடத்தில் நான் கெஞ்சினேன், எனக்கு கொஞ்சம் மேசையில விட்டுருங்கன்னு சொன்னேன். அவர் என்னை இறக்கி விட்டார். அதன் பிறகு நான் பேசினேன். இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி, அவர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை என் தந்தையின் மூலமாக இயற்கை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். கூட்டம் முடிஞ்சதுங்க. அடுத்து எங்க அப்பா கிட்ட போய் கேட்கிறார். யாரு? வாவுசி. என்ன தெரியுமா கேட்டாரு? என்ன படிக்க வைக்க போறீங்க? எனக்கு வசதி இல்லைங்க, அதனால வித்வானுக்கு படிக்க வைக்க போறேன். எங்க அப்பா வித்வான் தான், யாரும் கோச்சு கூடாது. வித்வானுக்கு படிக்க வைக்க போறேன். உடனே அவர் சொன்னாரா, இல்ல இல்ல அவனை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைங்க, அவன் வேற மாதிரி ஆளு. அடுத்து சொன்னாங்க, கண்ணீர் வருகிறது, நான் கப்பல் ஓட்டி அந்த காலத்தில் நீங்கள் வந்திருக்க கூடாதா? நான் கப்பல் ஓட்டி அந்த காலத்தில் நீங்கள் வந்திருக்க கூடாதா? இப்போது வந்திருக்கிறீர்களே, எப்படியாவது இந்த பிள்ளையை நீங்கள் கல்லூரியில் சேர்த்து படிக்க வையுங்கள். அதுக்கப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் போனாரு. இவர் போய் படிக்க விரும்பிய பாடம் என்ன தெரியுங்களா? பிஎஸ்சி பிசிக்ஸ். இன்டர்மீடியட்ல அறிவியல் தான், கணக்கு, இயற்பியல், வேதியியல். அடுத்து அங்க இருந்த பன்மொழி புலவர் அப்பாதுரை அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ தமிழ் அறிஞர் வீட்டுக்குள்ள, உனக்குள்ள தமிழ் உயிரோட தூங்கிட்டு இல்ல, கட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே வாவுசி எழுப்பிட்டாரு, அது ஜன்மத்தை தூங்காது, வாடா எம்ஏ தமிழுக்கு வாடான்னு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த திருப்பம் நாங்க இன்னைக்கு அவரை கொண்டாடி கொண்டிருக்கோம். அந்த திருப்பம் தான் இன்னொன்னு 1940 பெரும் புரட்சியை செய்தவர். கல்லூரியில படிச்சுட்டு இருக்காரு. ராஜம்மாள் என்கிற தன்னோடு பயின்ற வேற்று ஜாதி பெண்ணை 1940 திருமணம் செய்து கொண்டார். யாரெல்லாம் மீறி? அப்பாவை மீறி, நண்பர்களை மீறி. அந்த காலத்திலேயே ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு ஒரு மிகப்பெரிய அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா பாரதியார் கூட அந்த முயற்சி எடுத்ததாக வருகிறது, வரலாறு படிக்கும் போது வருகிறது. தன்னுடைய மகளை இப்படி திருமணம் செய்து கொள்ள வைக்க அவர் விரும்பினார். ஆனால் அச்சூழல் அன்று இடம் தரவில்லை என்பதை பார்க்கிறோம். அவர் 1900 அவருடைய பேராசிரியர் பணி 14 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்குதுங்க. பேராசிரியர் 1942 1956 வரைக்கும் 14 ஆண்டுகள் மிகச்சிறந்த பேராசிரியர்களை சுமந்த நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. 3வது மிகச்சிறந்த பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் அது கடல், அது திசை நோக்கி தொழுகிறேன். அந்த வரலாறு படிக்கும்போது ஒரு வள்ளல் கோடி கோடியா சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறவரு, தமிழையும் இந்த சமூகத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கோடிகளை குவித்து அந்த இடத்துல கொட்டி இருக்கிறார்கள். 14 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். திருவிக்காங்க அவருக்கு இவருக்குமான நெருக்கம் எல்லையற்றது. திருவிக்காவுக்கு மனைவி உண்டு இறந்துட்டாங்க, திருவிக்காவுக்கு மகன் உண்டு இறந்துட்டாங்க, மறுமணம் செஞ்சுக்கல. ஆனா கொல்லி வச்சது யார் தெரியுமா? ஆசாமியாவா. கொல்லி வச்சது ஆசாமியாவா. அவர் என்ன சொல்றாரு? அதுவும் சின்னையா என்றுதான் பதிவு செய்யறாரு. அவர் பேர் சின்னையாவா தெரியல, தெரியாது நமக்கு. தெரிவிக்கா அப்படிங்கிற சின்ன கட்டுரை முழுவதும் சின்னையா 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 சொல்றாரு. அவருடைய கடைசி ஆசை என்னவா தெரியுமா? என்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், சமயத்துக்காக பாடுபட்டேன், விட்டு விலகி போய்விட்டார். தொழிலாளர்களுக்காக பாடுபட்டேன், அவர்களும் என்னை விட்டு விலகி போய்விட்டார். எழுதினேன், பேசினேன், வாழ்ந்தேன். நான் செத்தத நீதான்டா கொள்ளி வைக்கணும். இதையே இன்னொருத்தருக்கு சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா டாக்டர் மூவா. 2 பேருக்கும் சொன்னார். 2 பேருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். சுடுகாட்டுக்கு போயிடுச்சுங்க. திருவிக்காவுடைய அந்த சம சுடுகாட்டுல இருக்குது. இருந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 3 இருக்காரு, ஆசாரியா இருக்காரு, கொஞ்சம் எண்ணிக்கை குறைவா இருக்கு. திடீர்னு ஒரு பெரிய பட்டாளம் வருதுங்க. அசந்து விட்டாங்க. யார் தெரியுமா? பெரியார் என்கிற சிங்கத்தோடு சேர்த்து 100கணக்கான பேர் அவங்க 2 பேருக்கு அவ்வளவு நட்பு. பெரியாருக்கும் திருவிக்காவுக்கும் அவ்வளவு நெருக்கமான நட்பு. அவர் என்ன தெரியுமா பண்ணார்? பெரியார் என் நண்பன் அனாதையாக இறக்க
10 பேர் நிதி பட்டத்தை கொடுத்துட்டாரு. 10 பேர் சுத்தி நிக்கிறாங்க. இது அவர் எழுதியதான் நான் சொல்றேன். 10 பேர் சுத்தி நிக்கிறாங்க. உடனே டாக்டர் மூவா அவர் கடிந்து பேச மாட்டார், மதத்தை பத்தி பேச மாட்டார். நமக்கு தெரியும், அவரை பத்தி தெரியும், பல பேருக்கு இங்க தெரியும், நூலை படிச்சிருக்கோம், நேர்லயும் பார்த்துருக்கிறோம். உடனே ஆசான்யா கிட்ட சொன்னாராம், ஆசான்யா நீ பெரியார் கிட்ட போய் சொல்லு, கொள்ளி வைக்கிறத எங்க 2 பேரையும் பண்ண சொல்லி அவர் கடைசியா சொன்னாலும் கொஞ்சம் போய் சொல்லு. உடனே அவர் போடலாம், ஐயா வணக்கம், சொல்லு தம்பி, ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், கூட்டத்துக்கு பேசியிருக்கிறேன், சொல்லு தம்பி, இந்த மாதிரி இறுதி மரியாதை செலுத்துறத எங்கிட்டையும் மூவாக்கிட்டையும் அவரு சொல்லி செய்ய சொல்லியிருக்காரு. அப்படியா சொன்னாரு? சரி அவடா அது 10 பேரை கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட இருக்காங்க. கட்சித்தாரம் வாங்கடா அப்படியே வந்தாங்க. பெரும் திரளா கூட்டம் நடக்குது. அடுத்து அவர் சொன்னாரா, எப்படி செய்வீர்கள்? பெரியார் கேட்டிருக்காரு, எந்த முறையில் செய்வீர்கள்? உடனே அவர் சொன்னாங்க, திருவாசகம் படித்து இறுதி சடங்கு செய்வோம். உடனே சிவபுராணம் தொடங்குகிறது. பெரியார் இருக்கிறார், நூற்றுக்கணக்கான பேர் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. தொண்டற்படை நமச்சிவாய வாழ்க, நாகன் தாழ்வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு தொடங்கி 17வது வரை வருது. அதுவரை நின்றுட்டு இருக்காங்க. அதன் பிறகு வணங்கி விட்டு வாங்கப்பா போரான்னு கிளம்பினாங்க. பிறகு நாங்கள் அங்கே தீமூட்டினோம் என்று எழுதுவாங்க. அப்போ மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களை நாம் எந்த அளவு கொண்டாடி இருக்கிறோம் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி கைவிட்டு இருக்கிறோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இவரே சொல்றாரு, ஒரு மனிதன் தீய பழக்கங்கள் உடையவனாக இருக்கலாம், அதை முன்னிறுத்தாதீர்கள் என பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி ஒரு கட்டுரைகள். அவரை பற்றி பிறர் குறை சொல்ல இவர் எதிர்த்து திட்டீர். அவர் கவிஞனாகப்பார், கவிஞரை கவிஞனாகப்பார், எழுத்தாளனை எழுத்தாளனாகப்பார். அவருக்கு புகைக்கிற பழக்கம் இருந்தால் உனக்கு என்ன? அவர் உடம்பு கெடுகிறது, பாதிக்கப்பட போவது அவருடைய குடும்பம், உனக்கு என்ன? மொழி வாழுகிறதா என்பதை பார். அவருக்கு மது அருந்துகிற பழக்கம் இருக்கிறது, நீ உனக்கு என்ன பாதிப்பு? அவர் உடம்பு கெடுகிறது, அந்த குடும்பம் பாதிப்புக்கு உள்ளாகிறது, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? பெரிய மனிதர்களை எல்லாம் சிறிய எண்ணத்தோடு அணுகாதே என்று சொல். பெரிய மனிதர்களை சிறிய எண்ணத்தோடு அணுகாதே, அது உன்னிடத்திலே இருக்கிற குறை. ஐயாவை பார்க்கும்போது எங்க அப்பாவுடைய வயது தான், நான் அப்படியே அவரை பார்க்கிறேன். ஐயா ரொம்ப நெருக்கம், எங்க அப்பாவோட ரொம்ப நெருக்கம். அவர் பிள்ளை மாதிரி, சேகரன் ஐயா பிள்ளை மாதிரி. எங்க வீட்லயே அவங்க வாழ்ந்தவங்க, சில நாட்கள் வாழ்ந்தவங்க. மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு தெய்வமாக வாழ முடியும். இந்த தெளிவை நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் தான் மனிதர்களை காப்பாற்ற முடியும். மனிதர்கள் தான் மனிதர்களை கொண்டாட முடியும். மனிதர்களால் மனிதர்களை தூக்கி பிடித்து நிறுத்த முடியும். திருவிக்கா கடைசி காலத்துல ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. நமக்கும் அது பொருந்தும். ஆசான்யா ஒரு அறிவுரை சொன்னாரா, ஏய் ஆசான்யா நல்லா பேசுற, ஆனா படிப்படியா புதியவர்கள் வரும்போது உனக்கு வாய்ப்பு குறைஞ்சிடும். வயசானவரும் பேச முடியாது, அதனால எண்ணத்தை எல்லாம் எழுத்தாக்குடா அப்படின்னு சொல்றேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சேவன் சார் சொல்லியிருக்காரு. அந்த பள்ளியில, அரசு மேல்நிலைப் பள்ளியில ஒரு கூட்டத்துல திருக்குறளை பத்தி நான் பேசும்போது, ஐயா எவ்வளவு எழுதிட்டு வந்திருக்கா, நீ புத்தகமா போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1995 இருந்து திருவிக்காவுடைய எண்ணத்தை நான் நடைமுறைக்கு கொண்டு வந்தேன். அதுவரை பேசிட்டே இருந்தாங்க. மேடையிலே வீசிய மெல்லிய பூங்காற்றாக, மேடையிலே வீசிய கர்ஜித்த சிங்கமாக இருந்த அவர் எழுதிய நூல்கள் 40, அதுல 35 ஆராய்ச்சி நூல். எவ்வளவு பெரிய கொடை பாருங்க. தமிழுக்கு புதிய சொற்களை அறிமுகப்படுத்தினாங்க. அதில் ஒன்று திறனாய்வு. தமிழே கிடையாது, புதிய சொல் திறனாய்வு. இத ஆனந்தர் விடல்ல கிண்டல் அடிச்சாங்க, திறனா ஆய்வம். ஆனா அவங்களே இவர் படியேறி வாசன் படியேறி வந்தாராம். குரல் கண்ட வாழ்வு என்ற ஒரு கட்டுரையை தயவு செஞ்சு ஆனந்த விடல எழுதுங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிய மொழியில எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி கொண்டு போனதாக சொல்லுகிறார். அடுத்து இலக்கிய கலை, மிகப்பெரிய கொடை, தமிழ் இலக்கியத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கொடை. அது வரைக்கும் அந்த புதிய ஆய்வு கண்ணோட்டம் என்பது தமிழ்ல வரவே இல்லை. ஆங்கிலத்திலே ஹட்சன் என்கிற ஆங்கில வல்லுநர்
அவன் எப்படி ஆங்கிலத்தில் திறனாய்வு என்கிற கலைக்கு தாயோ தந்தையோ அதை போல இவர் தாயுமாக தந்தையுமாக இருந்திருக்கிறார். 40 நூல்கள், அது திருவாசகத்தை பற்றி 5 ஆராய்ச்சி நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு கூட்டத்தில் இவர் பேசுகிறாருங்க, சைவ சமயத்தினுடைய பெருமையை பத்தி பேசணும், அன்பை முன்னிறுத்தி பேசுறாரு. அன்புன்னு உடனே அவருடைய உள்ளத்திலே யாரெல்லாம் விழித்து வெளியே வந்தாங்க அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க. இயேசுவின் பெயரை சொன்னார், புத்தருடைய பெயரை சொன்னார். அன்பு எல்லாருக்கும் பொதுவானது, ஒரு தேசத்துக்கு பொதுவானதா, ஒரு சமயத்துக்கு பொதுவானதா? நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? கவலைப்படாத, பேசுன்னு சொல்லிருக்காரு அந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருந்த பன்மொழி புலவர். கவலைப்படாத, நீ பேசுடா பேசுடா நீ பேசு. அடுத்து திருவிக்க அதையே இவர் பேசுறத 2 பேரும் ஆளுமைகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள், முன்மொழிந்து இருக்கிறார்கள். ஆகையினால் இவருடைய தமிழுக்கான பங்களிப்பு இருக்கு பாருங்க, நம்முடைய இதயத்தில் தூக்கி வைத்து நமக்கு தமிழ் மொழி பற்றி இருக்கும் என்றால், நான் தமிழர்களாக வாழ்வதில் பெருமை அடைகிறோம் என்கிற உணர்வு இருக்கிறது என்றால், அவரை ஒரு விதையை போல நம்முடைய உள்ளத்திலே ஊன்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாளராக, தமிழ் கடலாக 1-2 அவர் வாங்கி இருக்கிற பட்டம். 1985 ஏவிஎம் நிறுவனத்துடைய அறக்கட்டளை, 1985 ஏவிஎம் நிறுவனத்துடைய அறக்கட்டளை ஒரு நூலை எழுத சொல்லி விண்ணப்பம் செய்றாங்க. அது பேர் என்னன்னா கம்பன் புதிய பார்வை. 10 தலைப்புகளை கட்டுரை. அது ஓரளவு நான் படிச்சுட்டேன். 10 தலைப்புகளை கட்டுரை இருக்கு. 12 நாளில் எழுதினான். இவ்வளவு பெரிய ஞான திறக்கு அமுதம் மாதிரி அது. அதுக்கு 392 பக்கம் இருக்காங்க. 12 நாளில் எழுதியிருக்கிறார். 10 தலைப்புகள் இருக்கிறது. அதற்கு சாகித்ய அகாடமி விருதை கொடுத்து இந்திய அரசாங்கம் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டது. அவருக்கு பெருமை கேட்டது, அவர் வாங்கின விருதுகள் ஏராளம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சிந்தனையாளர் முதுமையின் காரணமாக கண்பார்வை இழந்திருக்கிறார். நம்ம ஊருக்கு வந்துட்டார். கனகனா ஐயா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. கம்பன் கழகத்தில் வந்து பேசியிருக்காங்க. நாங்கெல்லாம் சின்ன பையில NSSல இருக்கும் போது அங்க கீழே ஓடி ஆடி உட்கார்ந்து அவரை பார்த்து ரசிச்சிருக்கிறோம். அப்படியே சித்தரை போல உட்கார்ந்து இருப்பாரு. இந்த 18 சித்தர்கள்ல ஏதோ ஒரு சித்தரா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அவருடையது. கண் பார்வை இழந்த பிறகும் உடனே நமக்கு ஞாபகம் வந்தது மில்டன். 2 நூல் எழுதியிருக்காரு. உலக தலைமையில வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கு. ஒன்று இழந்த சொர்க்கம், மீண்ட சொர்க்கம், பேரடாஸ் ஆஃப் லாஸ்ட் அண்ட் பேரடாஸ் ஆஃப் ரீகெயின். இது இயேசுவின் வாழ்க்கை வரலாறு. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி நாம் இழந்த சொர்க்கம். இயேசு பிறந்த பிறகு நாம் கிடைத்திருப்பது மீண்ட சொர்க்கம். மீண்ட சொர்க்கம் எழுதுகிற போது அவருக்கு கண்பார்வை இல்லை என்று சொல்கிறார்கள். அவர் சொல்ல பிறகு எழுதினார்களாம். அதே மாதிரி இவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். மகள் மீரா, கடைசி பெண் மகள் மீரா, யாழ்ப்பாணத்தை சார்ந்த மார்கண்டு என்கிற ஒரு தமிழ் அறிஞர். இவர் சொல்ல சொல்ல அவர்கள் நூலை எழுதி கொண்டு இருந்திருக்கிறார். அப்படித்தான் இந்த 40 ரத்தினங்களும் நமக்கு கிடைக்கும். இது கிடைக்குது, யாருனாலும் படிக்கிறாங்க. இன்னைக்கு இணையம் என்பது ஒரு மிகப்பெரிய கடவுள் மாதிரி. ஆசாரியா எழுதிய நூல்கள் போட்ட உடனே அப்படியே 40 வருது. பதிவிறக்கம் பண்ணி வைக்கலாம், செல்போன்லயே வைக்கலாம், லேப்டாப் கம்ப்யூட்டர்ல. வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம படிக்கலாம். நான் 40ஐயும் அப்படித்தான் பதிவிறக்கம் செய்யும். இடத்துல ஒரு நன்றியை நான் சொல்லிடுறேன். எங்க கல்லூரியுடைய முதல்வர் இன்னைக்கு விளையாட்டு விழா நடந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அழைப்பு எடுத்து போய் கொடுத்த உடனே அவங்க முகமெல்லாம் சிவந்து, படிச்ச உடனே முகமெல்லாம் கழிந்தது. ஐயா பேரு தமிழ் வளர்ச்சித்துறை பேராசிரியர் முனைவர் தமிழ்ச்செம்மல் திரு நடராஜன் பார்த்த உடனே உட்கார்ந்து அந்த அளவு தமிழின் மீதும் ஐயாவின் மீதும் எல்லையில்லாத மரியாதையை வைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய முதல்வர் டாக்டர் இன்பவள்ளி அவர்கள் அனுமதித்ததனால் தான் இங்க வந்து என்னால உங்க முன்னாடி இந்த அளவு பேச முடிந்தது. அதனால் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை காணிக்க ஆக்குகிறேன். சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்க. நிச்சயமா யாராவது ஒருத்தர் போன் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு பாராட்டுறாரு. எனக்கு என்ன நன்மைனா, இது மாதிரி நெருக்கடி எப்பயாவது ஏற்பட்ட அனுமதிப்பாங்கல்ல, ஏற்படாது முன்கூட்டியே சொல்லிடுறாங்க.
எப்பவாவது ஒரு நெருக்கடி ஏற்படும் என்றால் ஆமா ஆமா நம்மையும் அவ்வளவு பெரிய அரங்கத்திலே பதிவு செய்திருக்கிறாரே, அதை நான் அனுப்புவோம் என்கிற பேர் உள்ளம், இருக்கிற பேர் உள்ளம் மெருகு உயிர் பெறும் என்கிற காரணத்தினாலே அதை நான் பதிவு செய்கிறேன். வயது மூப்பினுடைய காரணத்தினால் 86ஆம் அகவையில் 2002 ஆகஸ்ட் 27 அன்று மீளா தூக்கத்தில் நாம் கொண்டாட வேண்டும், நினைத்து பெருமைப்பட வேண்டும். அவருடைய ஒரு நூல் சொல்லும், ஒரு நூற்றாண்டு வரலாறு, ஒரே ஒரு நூல், நான் கண்ட பெரியவர்கள் அந்த ஒரு நூலையாவது தயவு செய்து எல்லோரும் படிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து இங்கே இருக்கிற பெருமக்களுடைய படத்தில் அவருடைய படமும் இடம்பெற வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து என்னை ரொம்ப ஆழத்திலே சென்று அட வைத்து சிரிக்க வைத்து செதுக்கிய சிற்பியாக சித்தர் ஆசாரியா அவர்கள் விளங்குகிறார். இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த மண்டலத்துக்கும் என்னுடைய தந்தையை போல இருக்கிற பெருமகனாருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனம் மொழி கைப்படா உங்கள் திருப்பாதைகளை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி.